எரியுது எரியுது இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் சொல்லிட்டு விஷயம். ஏன்னா ஒரு கட்டடம் எரிய ஆரம்பிக்கும் போது இப்ப முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும்லாம் சொல்லுவாங்க. ஆனா சென்னை சில்க்ஸோட கட்டடம் வந்து காலைல 4:45 எரிய ஆரம்பிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தகவல் கொடுத்து அவங்க வந்து தீ அணைக்கிறதுக்கு 5 மணி நேரம் போராடணும், 8 மணி நேரம் போராடணும், கிட்டத்தட்ட 24 மணி நேரம், 28 மணி நேரம், இப்போ 32 மணி நேரம் அப்படின்ற கணக்குல வந்து நின்று இருக்கு. ஆனாலும் 7 மாடி இருக்கிற சென்னை சில்க்ஸ் கட்டடம் அணைஞ்ச பாடு இல்லைங்க. எதனால இந்த ஒரு கட்டடம் எரிய ஆரம்பிச்சதுன்னு கேட்டோம்னா, உள்ளுக்குள்ள வந்து டீசல் நிறைய வச்சிருந்தாங்க ஜெனரேட்டருக்கு ஊத்துறதுக்காக, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் சரியான காரணம் இன்னும் தெரிய வந்த பாடு இல்லை. இப்போதைக்கு அந்த இடத்த வந்து வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள் பார்த்துட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கட்டத்துல வந்து நடுப்பகுதி முற்றிலுமா கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு, தீ இப்போதைக்கு தான் கட்டுக்குள்ள வந்திருக்கு, ஆனா மற்ற இடங்கள்ல தீக்கங்குகள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அதை அணைக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், இந்த ஒரு கட்டடம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீட்டா மற்ற கடைகளுக்கு பாதிப்பு இல்லாம அரசே வந்து இடிச்சு தள்ளும். இந்த கட்டடத்தை இடிக்கும் போது வரக்கூடிய பாதிப்புகள் பத்தி ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கு, அதை ஆய்வு செய்யறதுக்கு. அவங்க அந்த அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம உயிரை பணையம் வச்சு போராடி இருக்கிற தீயணைப்பு வீரர்கள் எல்லாத்துக்குமே நன்றிகள் அப்படின்னு சொல்லி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். அடுத்ததா சென்னை சில்க்ஸ் கட்டடம் தீப்பற்றி எரிஞ்சதுனால தற்போதைக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற பல கடைகளை மூட சொல்லி போலீஸ்காரங்க உத்தரவு போட்டிருக்காங்க. சோ இப்போதைக்கு நேத்து ஒரு நாள்ல மட்டும் 50 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி வர்த்தக சங்கத்தினர் சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கும் அந்த கட்டடத்தோட தீ அணையாததுனால மறுபடியும் அதே அளவுக்கான ஒரு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கடைகள் மட்டும் இல்லாம ரோட்டோரம் போடுற சின்ன சின்ன கடைகள்லயும் இப்போதைக்கு எந்த விதமான வியாபாரமும் இல்லை. அந்த கடைகள் போடுறதுக்கே போலீசார் வந்து தற்போதைக்கு அனுமதி கொடுக்கல. அதனால அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இதுன்னு சொல்லி சொல்லலாம் சார். ஏன்னா சம்மர் வெக்கேஷனோட கடைசி 2 நாள்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லணும். சென்னை சில்க்ஸ் தீ விபத்து தொடர்பாக மாம்பலம் போலீசார் தற்போதைக்கு ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சார். சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தோட மேலாளர் ரவீந்திரன் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தீ விபத்து அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் தற்போதைக்கு விசாரணையை துவக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து வேடிக்கை பாக்குறது, கீழ இருந்து வேடிக்கை பாக்குறது, வேற ஏதாவது பில்டிங் மேல போய் வேடிக்கை பார்க்கறது, இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த தீ விபத்தினால வர்ற அசம்பாவிதங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீசார் நேர்ல போய் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ஸ்ல மக்கள் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை நீங்க நேர்லயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நீங்க பார்த்திருக்கீங்க சரி, அவங்க உங்களை பார்த்திருக்காங்களா? இதை பற்றி நான் கருத்து கூற விருப்பப்படல. தீபா உங்களை வீட்டுக்குள்ளேயே வெளியாமா? உண்மையா? எதனால சார் திடீர்னு இந்த ஒரு பிரிவு? எனக்கும் அவங்களுக்கும் பிரிவு வந்ததே கிடையாது. பிரிக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது பலிக்காது.